ஸ்கிரிப்ட்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கதைக்கு இதான் பேசணும், இதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே நடந்த அந்த விஷயங்களை அப்பப்போ திருப்பி திருப்பி ஒரு தடவை அப்படியே வேறு மாதிரி போட்டு காமிச்சுப்போம். பழைய ஸ்கிரிப்டை எடுத்து தூசி தட்டி அதையே வந்து அப்படியே எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல இப்போ என்னன்னா வந்து அந்த ஊடுகாடி நல்லா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் முத்துவேல் பேசுறது கொஞ்சம், அதில் அவனை விட நம்மக்கிட்ட மோதிட்டு அவன் பிஸ்னஸில் கை வச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு பக்கம். இதில் சுகன்யா உடனே வந்து அந்த வீட்டு வேலைக்காரனாக இல்லாமல் எடுப்படியாக இல்லாமல் இருந்துட்டு எப்படியோ வந்து இங்கே வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்குது இல்லை, அதனால தான் அவனுக்கு கடுப்பாக இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு எதையோ அவங்க தனியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதில் அப்படியே பழனிவேல் மட்டும் கொஞ்சம் வருத்தப்பட்டார். நான் வந்து ரொம்ப என்ன இப்படி துரோகின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு இன்னமும் வந்து இந்த கதிரை அடிச்சிட்டாங்கிறதுக்கான கோபம் அவருக்கு தெரியல. அவர் கோவப்படுவார்னு நினச்சா அவர் கோவப்படவே இல்லை. அதுவும் என்னன்னு நமக்கு புரியல. எல்லா கேரக்டருமே ஒரு மாதிரி தான் ஒரு வியப்பு தருது நமக்கு. இதனோட குடும்பம் திருப்பி சோகமாயிடுச்சா, அதனால தன்னை பற்றி சொல்ல மாட்டாராம் தியாகி. அப்படியே இந்த குடும்பத்துக்காக அப்படியே தன்னை உருக்கிற மெழுகுவர்த்தி மாதிரி வாழ்கிற சரவணன் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பி தங்கமயில கூப்பிட்டு உண்மையை ஒரு நாள் சொல்லுவேன் அப்படிங்கிற சீப்ப அப்படின்ட்டாங்க தங்கமயில் மனசுக்குள்ள. ஆனால் வெளியே மட்டும் ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டாங்க, நீ எல்லாம் சொல்ல மாட்டப்படா டேப்பட அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அந்த கதையும் பார்த்தா நமக்கு எரிச்சல் தான் கொடுக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ கதிரன் ராஜிக்கு திருப்பி என்ன காமிக்கலாம், ரொமான்ஸ்னு ஏதாச்சும் காமிக்கலாம்னா என்ன பண்ணலாம்னா, அவங்க திருப்பி நல்லா சாப்பிடுவாங்க ராஜி விருப்பப்பட்டதெல்லாம் அப்படின்ட்டு பருத்தி பால், பானிபூரி கடை, டீ கடை, டீ கடை, அதுக்கப்புறமா வந்து வேறு ஏதாவது புட்டு சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையா உட்காந்து அவங்க சாப்பிட்றதுலாம் ஒரு 4 ஷாட் எடுத்து போட்டு விட்டாங்க. அது அப்படியே ஒரு ஃபில்லர். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ மீனாவும் இவங்களுக்கு செந்திலும் சேர்ந்து படம் பார்க்குறாங்க. மீனா வந்து நீங்கள் வேலையே செய்ய மாட்டேங்கிறோன்னு செந்தில் என்ன சொல்கிறாரு, நான் வந்து 1 மாதம் டைம் கொடு, நான் வேலை செஞ்சால் இந்த வீட்டிலே நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு 1 மாதத்துக்கு ஒரு சபதம்லாம் போட்டு அவர் ஏதோ ஒரு வேலையெல்லாம் செய்கிறாருன்னு கொண்டு போகிறாங்க. அந்த தங்கமயில் ஏன் சிக்கலங்கிறது புரியல. பாண்டியனை வந்து இப்போ 2 எபிசோடாக காமிக்கவே இல்லை. கதிரை அடித்ததுக்கான ஒரு விஷயத்த பழனிவேல் கோவப்படவே இல்லை. கடை விஷயத்தில் பழனிவேல் தெளிவாகவே சொன்னார், எனக்கே தெரியாது என்ன இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு மனசு தாங்கல, நான் வேணான்னு சொல்லி தான் ஓடி வந்தேன்னு சொன்னதை கதிர் வீட்டில் சொல்லவே இல்லை. கதிர் தன்னுடைய அண்ணன் தம்பிகள்கிட்டயா சொல்லுவார்ல அதையும் சொல்லலை. எல்லாமே ஒரு மாதிரி கதை எதை நோக்கி பயணிக்குதுன்னு தெரியாமல் தான் இந்த கதையும் பயணிக்குது. என்ன நினப்பில் இந்த கதையெல்லாம் வந்து இப்போ ஒரு எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கும் போதே போகுது அப்படிங்கிறது நமக்கே புரியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.